Hi juniors, இன்னைக்கு டெய்லி டோஸ் ஆஃப் கம்பல்சரி கொஸ்டின் சீரீஸில் டே 7ல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பாருங்கள். இது வந்து எங்கே இருக்குன்னா டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் ஆஃப் கிளைக்கால் இருக்கும். இது வந்து செகண்ட் சப்டிவிஷனாக இருக்கும். பாருங்கள், கிளைக்கால் இருக்குது. கிளைக்காலை வந்து ஆன்ஹைட்ரஸ் ZnCl2 கூட ட்ரீட் பண்ணுறாங்க. இது வந்து என்ன ரியேஜென்ட்னா டீஹைட்ரேட்டிங் ரியேஜென்ட். ஓகேங்களா, டீஹைட்ரேஷன் நடக்கும். என்னென்னா ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகும். ஓகேங்களா, எங்கே ரிமூவ் ஆகும்னு பாருங்கள். இதுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரிமூவ் ஆகும் வாட்டர் மாலிகுல். பாருங்கள், இங்கே OH இருக்கா, இந்த OHம் இந்த CH2ல் இருக்கிற ஒரு Hம் சேர்ந்து ரிமூவ் ஆகி H2ஆக போகும். இப்போ பாருங்கள் எப்படி எழுதுன்னு பாருங்கள். CH2 இதுதான், இந்த OH கம்ப்ளீட்டாக H2ஆக போயிடுச்சா. அப்போ இங்கே இருக்கிற பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஓகேங்களா, டபுள் பாண்ட் வந்துடும். இங்கே ஹெச்சில் இங்கே ஒரு H இருக்குது, இங்கே ஒரு H போகுமா. அப்போ என்ன வரும், ஒரு H தான் இருக்கும். இங்கே CH2ல் ஒரு H தான் இருக்கும், CH. பேலன்ஸ் இந்த OH ஒன்றுமே ஆகலை, அது அப்படியே தான் இருக்கும், OH. அப்படி எழுதிக்கோங்க. இது வந்து ஸ்டேபிள் கிடையாது, இது வந்து ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட். ஓகேங்களா, இது வந்து அடுத்த ஸ்டெப்பில் டாட்டாமரைஸ் ஆகும். டாட்டாமரைஸ் ஆகும்னா ஒன்றும் கிடையாது, ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு H மட்டும் இடம் மாறும். ஓகேங்களா, இப்போ என்ன எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இங்கே இருக்கிற H இங்கே போய் CH3 மாறிக்கும். இங்கே CH3 மாறிக்கும்னா இதுக்கு ஒரு பாண்டு வேணும் இல்லையா. அதனால் இங்கே ஷிஃப்டான பாண்டு மறுபடியும் இங்கே போயிடும். இந்த கார்பன் வாங்கி இந்த H கிட்ட கொடுத்துரும். அப்போ பாருங்கள் என்ன ஆகுன்னு, இங்கே இருக்கிற H இங்கே போயிடுச்சா. இப்போ CH3ன்னு வரும், சிங்கிள் பாண்டு. இங்கே CH இருக்கா, CH மிச்சம் என்ன இருக்குது, O மட்டும் இருக்குது, அவ்வளோதான். இந்த பாண்டு ஏன் காணாமல் போச்சுன்னா இங்கே H இங்கே போயிருக்கா. அப்போ இதுக்கு இன்னொரு பாண்டு தேவைப்படுது இல்லையா கார்பனுக்கு, அதனால் அந்த பாண்டு மேலே போயிடுச்சு. இப்போ CH3 CHO என்ன இது, அசிட்டால்டிஹைட். இங்கே வந்து டாட்டாமரைஸ் ஆகும். அவ்வளோதான். இது கம்பல்சரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதோ புக்கில் இருக்கிறது. இதுக்கு பேர் வந்து எத்தினால் அப்படின்னு சொல்லுவாங்க, வினைல் ஆல்கஹால். அடுத்தது ஃபிசிக்ஸ் பாருங்கள். த நெட் சார்ஜ் ஆஃப் அ டைபோல் ஒரு டைபோல்னா என்ன டெஃபினேஷன் சொல்லுங்கள். டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ் இஸ் டைபோலா. இப்போது இப்படி இருக்குது, ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ், இங்கே இங்கே ரெண்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒரு +2Q இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே -2Q. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் தானே டைபோல்னு சொல்லுவாங்க. அப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கணும், அது போக +- ஆப்போசிட்டாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போது நெட் சார்ஜ் அப்படின்னா இதை மொத்தமாக கன்சிடர் பண்ணி எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், உள்ளே இருக்கிற சார்ஜஸை ஆட் பண்ணி எழுதுனா வேலை முடிஞ்சு. +2Q -2Q என்ன வரும், 0 தான் வரும். 0 தான் ஆன்சர். இதே இப்படியும் கேட்பாங்க. நம்ம புக் பேக்கில் ஒரு சம் இருக்குமே, ஒவ்வொரு சாக்காக வச்சுருப்பாங்க. அதில் இங்கே ஒரு 2Q இருக்கும், இங்கே ஒரு -4Q இருக்கும், இங்கே ஒரு 0.5Q, இது மாதிரிலாம் வச்சுட்டு இதனோட நெட் சார்ஜ் என்னன்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிடுவீங்க, அவ்வளோதானே. அதே மாதிரி தான் டைபோலுங்கிறது. எப்பவுமே நெட் சார்ஜ் ஆஃப் அ டைபோல் இஸ் 0 தான். நெட் சார்ஜ் ஆஃப் அ டைபோல் இஸ் எப்பவுமே 0 தான். ஓகேங்களா, இப்போது அதே மாதிரி இன்னொரு 1 மார்க் பாருங்கள். a negative charge of 0.649 coulomb is placed on equipotential surface. ஓகேங்களா, அதுக்கு பொட்டன்ஷியல் வேல்யூ வேறு கொடுத்துருக்குறாங்க, 32 வோல்ட்னு. ஃபைண்ட் த ஒர்க் டன் டு மூவ் திஸ் சார்ஜ் 12 சென்டிமீட்டர் லெஃப்ட் ஆஃப் த கரண்ட் பொசிஷன். ஏதோ ஒரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் ஒரு சார்ஜ் இருக்குது, அதை இங்கேருந்து லெஃப்ட் சைடு ஒரு 12 சென்டிமீட்டர் மூவ் பண்ணுறாங்க. எவ்வளோ இதாகும்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்முலா தொலைவு எழுதிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது வந்து ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். படிச்சிருப்பீங்களா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஆன்சர் வந்து 0. ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் மேலே ஒரு சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இதே தேவை கிடையாது, ஒர்க் டன் தேவை கிடையாது. ஒர்க் டன் வந்து 0. ஓகேங்களா, அடுத்தது மேக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். இது வந்து இந்த e⁻i⁻ வந்து எங்கன்னா யூலர்ஸ் ஃபார்முலா வரும், யூலர்ஸ் தியரமில் இருக்கும். ஒன்றும் இல்லை, Z அப்படிங்கிறத e⁻i⁻ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா cos θ + i sin θ அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா, இதே e⁻−i⁻ இருந்துச்சுன்னா cos θ - i sin θ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ அதை வச்சு பாருங்கள் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம். என்ன கொடுத்துருக்காங்க, 1 + e⁻−i⁻1 + e⁻i⁻ கொடுத்துருக்காங்களா. நம்ம e⁻i⁻ என்னென்னு எடுத்துக்கலாம், Zன்னு எடுத்துக்கலாமா. இப்போ e⁻i⁻ = Zன்னு எடுத்துக்கலாம்.
அப்போது 1/z கண்டுபிடிங்க. e பவர் மைனஸ் ஐ தீட்டான்னு வரும். e பவர் மைனஸ் ஐ தீட்டா இதை கீழே கொண்டு போயிட்டோங்கன்னா 1/e பவர் ஐ தீட்டான்னு வரும். ரெண்டு சைடும் ஒன்று கீழே கொண்டு வாங்க டினாமினேட்டருக்கு 1/zன்னு வருமா. இப்போ இதை மட்டும் மேலே கொண்டு போயிட்டோம்னா e பவர் மைனஸ் ஐ தீட்டா ஈக்குவல் டு zன்னு வரும். ஓகேங்களா, சாரி 1/zன்னு வரும். இப்போ ரெண்டு ஒரு ரிசல்ட்டு. இதை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொடுத்துருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 + e பவர் மைனஸ் ஐ தீட்டா. e பவர் மைனஸ் ஐ தீட்டா என்னென்னு வச்சுருக்கிறோம், 1/zன்னு வச்சுருக்கிறோம். பை 1 + e பவர் ஐ தீட்டா என்னென்னு வச்சுருக்கிறோம், zன்னு வச்சுருக்கோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இது மேலே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா z + 1/zன்னு வரும். கீழே 1 + z, டினாமினேட்டரில் ஒன்றும் இல்லை அதனால் 1ன்னு வரும். இப்போ இதை மேலே கொண்டு வைக்கலாம். என்னென்னு வரும், z + 1/z இன்ட்டு 1/1 + z அப்படின்னு வரும். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 1/zன்னு வருதா. 1/zோட வேல்யூ என்ன, அதுவும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க பாருங்க ஸ்டார்டிங்லேயே. e பவர் மைனஸ் ஐ தீட்டா. e பவர் மைனஸ் ஐ தீட்டா இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொன்னேன், காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இதே e பவர் வெறும் ஐ தீட்டானா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு வரும். இதே e பவர் i2 தீட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா காஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டா அப்படின்னு வரும். ஓகேங்களா, அவ்வளோதான். தேங்க்யூ. அதனோட சொல்யூஷன் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க.